என்னப்பா பண்ணி வச்சிருக்கிறீங்க? எப்படியோ என்ன செஞ்சாலும் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எப்படி சரி திரும்புகிற பொக்கமெல்லாம் யார் யார் சரி வந்து ஒரு ஆப்பை வச்சு தானே ஆகுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்ன விடயம் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மோட் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன வீடியோ முழுமையாக பார்க்கலாம். இப்போ நாம் எல்லோரும் வந்துட்டு வெளிநாட்டில் தொழில் புரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த வீடியோட சேர்த்து நான் ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு யாரையும் குறிப்பிட்டு இந்த வீடியோ போடவும் இல்லை. நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே வீடியோ என்ன சொன்னால், இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்துட்டு முக்கு வைக்கிற அளவுக்கும் யாரும் எதுவுமே செய்யாதீங்க. அதுதான் நான் இடத்துல முழுமையாக சொல்லிக்கிறது. அடுத்து வந்துட்டு எந்த கார்கோவுக்கும் ப்ரொமோஷன் பண்ணவும் இல்லை, யாரையும் தாக்கும்படியாக இந்த வீடியோ போடவும் இல்லை நான். ஓகேவா? இப்போ நாம் வெளிநாட்டில் தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு நாம் ஒரு கார்கோ போடுறோம். சரிஞ்சா? நல்லா நல்லா புரிஞ்சிக்கணும். சரியா? நல்லா புரிஞ்சிக்கணும். வீடியோ பாருங்கள். எந்த ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? அப்போ நாம் தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட குடும்பத்தார்களுக்கு இங்கிட்டு சாப்பாடு சாமான்கள் உணவுப் பொருட்கள் நாம் அனுப்பணும் சொல்லி விரும்பி ஒரு சில பொருட்கள் எடுத்து நாம் அனுப்புகிறோம். சரியா? இப்போ சார் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பால் மாட்டின் போடுறோம். ஒரு கார்கோவில் வந்து நம்ம பால் மாட்டின் போடுறோம். நாம் பால் மாட்டின் அதாவது தொம்மின் சாமான், தொம்மின் சின்ன ஒரு சில பேருக்கு தொம்மின் சின்ன தெரியாமல் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. தொம்மின் சின்ன அந்த சவும்பக்காரு, அதாவது ரேஷன் சாமான். இந்த ரேஷன் சாமான் நாம் போடும்போது நமக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது போடுறதுக்கு. அதாவது இங்கே இந்த கவர்மெண்ட்டுக்கும் இங்கே உள்ள கஸ்டம்ஸுக்கும் தெரியும், இவங்க இந்த கார்கோவில் இந்த பேக்கேஜில் வந்து இன்ன சாமான் தான் போகுதுன்னு இவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவங்க நம்மளுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இதுக்காக வேண்டி வெளிநாடு தொழிலாளர்கள் இங்கே வந்து தொழில் செய்கிறாங்க. வீட்டுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சில அந்த பால் மாட்டின் எண்ணெய் கேன் இதுகளை வந்துட்டு அவங்களோட வீட்டுகளுக்கு குழந்தைகளுக்கு போடுறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவங்க விட்டுட்ருக்கிறாங்க. இதுக்கு சரி ஏதோ ஒன்று ரெண்டை போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கும் வந்துட்டு ஆப்பு வைக்கும் விதமாக தான் இந்த ஒரு சில பேர் செய்யக்கூடிய செயல்கள் இருக்குது. சரியா? இதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கார்கோ போடும்போது ஒரு 4 டின் 5 டின் பால் மாட்டினா போடுங்க, பிரச்சனை இல்லை. அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு ஸ்ரீலங்காவிலையும் வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. உழைச்சா அங்கேயும் வந்துட்டு கஸ்டம்ஸால் செக் பண்ணதில் ஒரு 4-5 டின் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெக்ஸ் அடிக்க மாட்டாங்க. அளவுக்கு அதிகமாக போடும்போது டெக்ஸ் அடிப்பாங்க. நீங்கள் ஒரு 5 டின் போடுறீங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 10 டின் 20 டின் 30 டின் அப்படின்னு சொல்லி போடும்போது வந்துட்டு உங்களுக்கு அனிவாரம் டெக்ஸ் ஒன்று படும் இடத்துல. அதே மாதிரிக்கு எண்ணெய் கேன் அரிக்கலாம், ஒரு அரிசி பேக் அரிக்கலாம். ஒரு அரிசி பேக்கை போடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 2 போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு 100 கிலோ தான் வந்துட்டு உணவுப் பொருட்கள் வந்துட்டு அனுமதி வந்து 100 கிலோ தான். 100 கிலோ தான் போடலும். அதுக்கு அதிகமாக போட்டால் வந்துட்டு டெக்ஸ் படும். ஒரு 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 அரிசி மூடை, ஒரு 4-5 எண்ணெய் கேன், ஒரு 4-5 பால் மாட்டின், அதை மாதிரிக்கு பொருட்களை போடுங்க. அடுத்து வந்து இந்த புள்ளையில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாக்லேட் டொப்பி அது இது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முழுமையாக ஸ்ரீலங்காவில் வந்து ஹோல்சேல் கடையை ஒன்று வைக்கிறதுக்கு சாமான் அனுப்புகிறீங்க. சரியா? ஏதோ ஒரு கார்கோ நீங்கள் சாமான் அனுப்புகிறீங்க. அனுப்பும்போது இப்போ நீங்கள் 1 மீட்டர் பொட்டியோ 2 மீட்டர் பொட்டியோ 3 மீட்டர் பொட்டியோ 5 மீட்டர் பொட்டியோ நீங்கள் அனுப்புகிறீங்க. நீங்கள் அந்த பொட்டி முழுக்க நீங்கள் அடிச்சு வைக்கிற அவ்வளோமே வந்துட்டு உணவுப் பொருட்கள். சரியா? போடுறீங்க. போடுற சமயத்தில் வந்துட்டு இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 ரூபா கட்டி இல்லை 1 லட்ச ரூபா கட்டி இல்லை 1.5 லட்ச ரூபா கட்டி நீங்கள் இங்கே வந்துட்டு கார்கோன்னு போடுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 50,000 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கட்டி நீங்கள் கார்கோ போட்டதுக்கு ஆனால் உங்களோட பேக்கேஜுக்குள்ளே பொட்டிக்குள்ளே இருக்கிற வந்து 10-20 லட்ச ரூபா சாமான். அப்போ அந்த சாமான் நாட்டுக்கு போகும்போது அதை சும்மா அனுப்புவாங்களா? வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு டெக்ஸ்ட் ஒன்று அடிப்பாங்க. காரணம், நம்மளோட நாட்டில் வந்து சட்டம் ஒன்று வந்துட்டு நீங்கள் ஒரு சாமான் பொருட்கள் அனுப்பும்போது அளவுக்கு அதிகமான பொருட்கள் நீங்கள் அனுப்பும்போது அந்த அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய பொருளுக்கு வந்துட்டு நாட்டில் வந்துட்டு டெக்ஸ் ஒன்று அடிப்பாங்க. என்னச்சுன்னா அது நாட்டு வருமானம். அப்போ நாட்டுக்கு வருமானம் இல்லாமல் எல்லாரும் இப்படி சும்மா ஓசிலேயே சாமான் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா நாட்டில் என்ன செய்கிறது? அரசாங்கத்தை எப்படி கொண்டு போகிறது? அரசாங்கம் ஏற்கனவே நாடு அங்கே வீழ்ந்து கிடக்குது பொருளாதாரத்தால்.
அப்ப நாமளும் இப்படி செஞ்சா நானும் தான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நாமளும் இப்படி செஞ்சா வந்துட்டு நாட்ட எப்படி கட்டி எழுப்புறது? கட்டி எழுப்ப முடியாது. அதனால அன்பார்ந்த உறவுகளே, நீங்க சாமான் அனுப்புங்க. கார்கோவுல போடுங்க. சாமான போடுங்க. போடும்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட்ல உள்ள சாமான நீங்க போட்டால், அது உங்களுக்கும் பிரச்சனை இல்ல. மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. நீங்க அளவுக்கு அதிகமான சாமான போடும்போது, இங்கேயும் வந்துட்டு இங்க அது கவர்மெண்ட் வந்துட்டு பாக்கும். இவங்க பார்க்கும்போது, அது வந்துட்டு ஒரு சில சமயத்துல வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் யாருக்குமே வந்து ஒரு பால் மாட்டின் கூட அனுப்ப இயலாத அளவுக்கு தான் இப்படியான விடயங்கள் வந்துட்டு வந்து சேரும். அதனால சிந்திச்சு செயல்படுங்க. நாளைக்கு நீங்க அளவுக்கு அதிகமா அனுப்பும்போது, அது உங்களுக்கும் பிரச்சனை. நாளைக்கு நீங்க வந்து சொல்லுவீங்க, அந்த கார்கோல போட்டா அவன் 50,000 எடுத்தான், ரூ. 1,00,000 எடுத்தான், அங்க போய்த்து ரூ. 2,00,000 கேட்கிறான், ரூ. 3,00,000 கேட்கிறான்னு சொல்லி கார்கோக்காரனோடையும் பிரச்சனை. சரியா? அது வந்து எல்லாருக்குமே அது ஒரு பாரதூரமான பிரச்சனை ஆகும். அதனால வந்துட்டு சிந்திச்சு செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.